கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் பாபு, அவர் இப்போ வேலூரில் இருந்தாலும் சென்னையில் இருக்கிறாரு. அருமையாக தேவனுடைய ஊழியத்தை செய்து அநேகருக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கிற நல்ல வரங்கள் கிரியை செய்து அநேக குடும்பங்களுக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கிறாரு. அவர் மத்தியில் வந்திருப்பது பெரிய சந்தோஷம். ஆக சிறிய ஒரு பொன்னாடையை ஊற்றி நம்ம அவரை காணப்படுத்துகிறோம். கைத்தட்டுங்க, உற்சாகமாக கைத்தட்டுங்க. இல்லை, உட்காருங்க உட்காருங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்கள சத்தமாக சொல்லாமே அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வெயில் ஏற ஏற கொஞ்சம் டல் ஆகும் இல்லை? நான் பேசுகிறது எல்லாருக்கும் பின்னால் கேட்குதா? அல்லேலூயா. என்னையும் அழைத்து உங்கள் மத்தியிலே நிறுத்தின தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் வல்லவரும் நல்லவரும் வாக்கு மாறாதவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு முதலாக பரிச்சயமான பாஸ்டர் வின்சென்ட் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நன்றியோல் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தாப்பனே, உம்மோடு இருப்பது எங்கள் இருதயத்தின் வாஞ்சியாக இருக்கிறது ஆண்டவரே. எப்பொழுதும் குடும்பமாய் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் எங்களை நடத்தி வந்தீர். உம்முடைய சமூகத்தில் உட்கார பண்ணினீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தாப்பனை, எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறேன். வார்த்தைகளை உட்கொண்டு அதன்படியாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறேன். பேசுவது நான் அல்ல, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த வசனம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பாஸ்டர் அவர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு சொன்னது ஒரு காரியம். ஐயா, இது குடும்ப ஆசீர்வாத கூட்டம், ஆகவே குடும்பங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். சரி, குடும்ப காரியங்களில் என்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் தான் குடும்பங்கள் இருக்கிறது. சரி, இதில் இன்றைக்கு வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்களுடைய பெயர்களை சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், லேவியின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ரூபனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், எசேக்கியேலின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்,
என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று நாம் சொல்லுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர், அந்த 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும். அப்போ குடும்பத்தில் பெரியவர்கள் உண்டு, சிறியவர்களும் உண்டு. அப்போ குடும்பங்களிலே பெரியவர்களும் சிறியவர்களுமாய் இருக்கிற யாராய் இருந்தாலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த குடும்பங்களில் நடைபெறுகிற ஒரு சில காரியங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 5 காரியங்களிலே முக்கியமான காரியங்கள் 5 காரியங்கள் உண்டு. 6ஆவதிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். யோசுவா சொன்னது என்ன? நீங்கள் யாரை வேணால் சேவிங்க, யாரை வேணால் வணங்குங்க, யாரை வேணால் தொழுது கொள்ளுங்க, ஆனால் நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும். அவன் நான் மாத்திரம் என்று சொல்லவில்லை, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் சேர்த்து தான் அவர் சொல்லுகிறார். நானும் என் பிள்ளைகளும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். இப்போ இந்த கர்த்தரை சேவிக்கிறதுல பல காரியங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், குடும்பங்களிலே ஒரு சில காரியங்களினால கர்த்தரை சேவிப்பதிலே நாம் பின்தங்கி விடுகிறோம் அல்லது நிலைமை தடுமாறி விடுகிறோம். குடும்பங்களிலே நிலைமை தடுமாறுவதற்கு காரணங்கள் என்ன? முதலாவது காரணம் ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படி மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். போகும் வழியிலே சண்டை பண்ண என்ன பண்ணக்கூடாதான்? சண்டை பண்ணி கொள்ளாது. யார்கிட்ட சொன்னாரு? தன் சகோதரரிடத்திலே சொல்லுகிறார். யோசேப்பு தன் சகோதரர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை அவர் கொடுக்கிறார். வியாபாரம் நடக்குது. இப்போ யோசேப்பு தான், என் தம்பி தான் அங்கே அரண்மனையிலே அதிகாரியாய் அல்லது ராஜாவுக்கு அடுத்ததாக உட்கார்ந்துருக்கிறான் என்று சகோதரர்கள் எவருக்குமே தெரியல. கடைசி அவன் தன்னை வெளிப்படுத்தி, நான் தான் உங்கள் சகோதரன், 15 ஆண்டுகளாய் நான் உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறேன், இப்பொழுது நான் பெரியவனாயிட்டேன், என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையான்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தின பின்பு அவன் அவர்களுக்கு மாற்று வஸ்திரங்களையும் ஆகாரத்தையும் கொடுத்து, போய் அப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. பாருங்க, எந்த குடும்பத்தார் அவனை வெறுத்து ஒதுக்கினார்களோ, எந்த குடும்பத்தார் அவனை வேண்டாம் என்று வெறுத்தார்களோ, அதே குடும்பத்தை பார்த்து அவன் நேசித்து அவன் சொல்லுகிறான், இனிமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? சண்டை பண்ணக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது. இங்கே நம்ம வீடுகளில் முக்கியமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்னன்னா சண்டை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை. கணவன் சொல்லுவார் நீ போகக்கூடாது, மனைவி சொல்லுவார் நான் போய் தான் ஆவேன். அப்படி சொன்ன உடனே என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? ஆரம்பம் சண்டை. பிள்ளைகள் எனக்கு இது கொடு, எனக்கு அதை கொடு. பெற்றோரிடத்தில் கேட்கும்போது பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை அல்லது வேண்டாம் இந்த பிள்ளைக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது என்ன பண்ணும்? கண்டிப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை வரும். அப்போ முதலாவது வீடுகளிலே ஒரு காரியம் இருக்கக்கூடாது என்று வேதம் என்ன சொல்லுகிறது? சண்டை பண்ணக்கூடாது, சண்டை பண்ணாதிருங்கள். அப்போ சண்டை ஆரம்பிக்குதுன்னா உடனே யாராவது ஒருத்தர்
என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். பொறுமை தான் எல்லாவற்றுக்கும் மேலான காரியம். வேலூர் பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியலையே, எனக்கு தெரியல. வேலூரில் ஒரு பெரிய ஜெயில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? வேலூர் ஜெயில் தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. சரி, வேலூர் ஜெயிலில் நான் கொஞ்ச நாட்கள் ஊழியம் செய்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒவ்வொரு வாரமும் போய் அங்கே இருக்கிற கைதிகளுக்கு நாங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து விட்டு வருவேன். அப்படி போன நாட்களில் ஒரு சகோதரனை குறித்து எனக்கு இங்கே வந்தவுடனே ஞாபகப்படுத்தினார் கர்த்தர். அதை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரன், அவருடைய மனைவி, ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை. அந்த குடும்பத்தில் இந்த சகோதரன் எப்போவுமே என்ன பண்ணுவார்? குடிப்பார். குடி வெறியில் குடிச்சிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து மனைவிடத்தில் காசு கேட்டார். எதுக்கு? திருப்பி குடிக்கிறதுக்கு பணம் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே கோபம், சண்டை, முத்தி. பக்கத்தில் அப்படி இப்படி பார்த்தாரு. பக்கத்தில் ஒரு கோடாரி இருந்துச்சு. எடுத்து நடுவு மண்டையில் ஒரே போட்டார். போட்டு மனைவி அதே இடத்துல மரித்து போனாள். மரித்து போன பிறகு அவரை ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் தூக்கு தண்டனை இல்லை, ஆயுள் கைதியாக போட்டிருக்காங்க. ஆயுள் கைதியாக இருக்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போயிருந்தப்போ அவர் ஆயுள் கைது தண்டனையாக இருந்து அவர் அந்த நடக்கிற அந்த ஜெப நேரத்தில் வர்றதில்லை. அவர் ஒரு நாள் திடீர்னு வந்துட்டார். அன்னைக்கு நான் இருந்தேன். நீ பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். தோத்திரம் பண்ணார். அண்ணா என்ன தெரியுதான்னு கேட்டார். எங்க? ஜெயிலுக்குள்ள அண்ணா எனக்கு தெரியுதானே என்ன அர்த்தம்? நானும் கைது தானே, அப்படி தானே. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யார் என்ன ஏதுன்னு தெரியாது. என்னப்பா எனக்கு தெரியலையப்பா அப்படின்னப்போ, உங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கிறேன் நான்னார். போச்சு. இப்போது என்ன ஆச்சு? என் கதை இப்போ வேறு மாதிரி போயிடும். ஏன்னா ஜெயிலருக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அடுத்த வாரத்துலேருந்து என்ன உள்ளே விட மாட்டாங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்ல முடியாது, ஜெபிக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த சூழ்நிலை ஓன்னு அழுதுட்டு, அண்ணன் எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன விஷயத்துக்காக நீ உள்ளே வந்த? அப்போ அவன் சொன்னான், அண்ணன் குடி வெறியில் எனக்கு தெரியல, என் மனைவியை கோடாலியில் வெட்டிட்டேன்னா 2 ஓன்னு அழுதான். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா? அப்போ நான் சொன்னேன், மகனே நிச்சயமாக உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். சண்டை நிமித்தம் சொந்த மனைவியை என்ன பண்ணிட்டான்? கோடாலி போட்டு கொன்னுட்டான். இந்த சூழ்நிலையில் அவன் என்கிட்ட அழுது, அண்ணா எனக்கு ஒரு 5 வயசில் என் மகள் இருக்கிறா, தயவுசெய்து ஊரில் போய் என் மகளை காப்பாற்றுங்கண்ணா, அவளுக்காக ஏதாவது செய்யுங்கண்ணா அப்படின்னு என்கிட்ட அழுதான். அப்போ நான் சொன்னேன், உன் மகளை குறித்து என்னால் ஒன்று செய்ய முடியாது, உன் மகளை போய் நான் பார்க்கவும் முடியாது. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், உனக்காய் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார் என்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டு நான் 2-3 வாரம் போகலை. அதற்கு பின்பு கொஞ்ச நாட்கள் கழித்து நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் அவனை சந்திக்கவில்லை. இதற்கிடையில் நான் ஒரு 6-7 வருஷம் பொறுத்து என்னுடைய மனைவியினுடைய தம்பிக்கு திருக்கோவிலூரில் கல்யாணம். திருக்கோவிலூருக்கு நான் போயிருக்கிறேன். போன உடனே நாங்கள் சொந்தக்காரன்றதுனால நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். முந்தின நாளே போனோம், அங்கே இருந்தோம். ஆலயத்தில் கல்யாணத்து அன்னைக்கு ஆலயத்தில் நான் முன்னால் போயிட்டேன். காலியாக இருந்தது. நான் போய் முன்னால் பெஞ்சில் உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு பின்னால் ஒரு சகோதரன் வந்து உட்கார்ந்தார். யாரோ வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து என்னை பார்த்தவர் திரும்பி பார்த்தேன் இல்லையா, அப்போ என் முகத்தை பார்த்துட்டார். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். தோத்திரம் பண்ணார். நானும் தோத்திரம்னா யாரோ சொந்தக்காரன் வந்து இருக்கிறாங்க, யாருன்னு தெரியல.
தோத்திரம் பண்ணோடனே நான் தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் இருந்தேன். என்ன தெரியுதான்னு கேட்டார் கொஞ்ச நேரம் பொறுத்து. எனக்கு தெரியலைங்க யார் நீங்கள் அப்படின்னேன். நல்லா பாருங்க அப்படின்னார். நல்லா பார்த்தேன், எனக்கு அடையாளம் தெரியல. நான் பார்த்தது ஒரே முறை தான். நான் சொன்னான் என் பேர் வீரன் அப்படின்ட்டு சொன்னான். வீரனா அப்படின்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா வீரன்னு பார்த்தது ஒரே ஒரு மனுஷன்தான். அவன் எங்கே பார்த்தேன்? ஜெயிலில் பார்த்தேன். எனக்கு வீரன்னு ஒருத்தனை தான் தெரியும், எனக்கு யாரையும் தெரியாது. அந்த வீரன் தான் நான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எந்த வீரன்? அதே வீரன் தான் நான். அப்படியா, எப்படி பெரோலில் வந்துருக்கிறியான்னு கேட்டேன். ஏன்னா விடுமுறை 10 நாட்கள் கொடுப்பாங்க ஜெயிலில். 10 நாள் போய் நீ பிள்ளைங்களோட அது ஜெயிலேருந்து வர்றதும் ஒன்று தான், அந்த 10 நாள் லீவில் வர்றதும் ஒன்று தான், ஜெயிலில் இருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா ஜெயிலையாவது நேரத்துக்கு நேரம் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஆனால் பெரோலில் வந்தாங்கன்னா காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சப் இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் நிற்கணும். அவர் வந்து உடனே கையெழுத்து போட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி மத்தியானம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் நின்றுட்டு கையெழுத்து போட்டு போகணும். இது இன்ஸ்பெக்டர் எப்போவுமே இருப்பது கடினம். ஆனால் இவங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் வீட்டில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுதான் பெரோல். என்ன பண்ணுறது தெரியல. சரி பெரோலில் வந்திருக்கிறேன்னா, இல்லைண்ணா கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கர்த்தர் விடுதலை ஆக்கினார். வெரி குட். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் சபை வைத்து ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்றான். அப்போ ஒரு சண்டை நிமித்தம், ஒரு சண்டை வந்ததுனால ஒரு கொலையே பண்ணினாலும் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்காக நான் கொலை பண்ணுவேன்னு நினைக்கக்கூடாது. எத்தனை வீடுகளில் சண்டை வரும் பொழுது இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன், உன் வீட்டு பக்கமே வர மாட்டேன். எப்படிப்பட்ட காரியங்களை நாம் நிந்தனையோடு கூட பேசுகிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வீடுகளிலும் சண்டை என்பது நிச்சயம் வரும். ஆனால் அப்பொழுதே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே இந்த சண்டையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தை போல சந்தோஷமான குடும்பத்தை வேறெங்கும் காண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நான் கேட்டாதான் வரணுமா? சத்தமா சொல்லலாமே. அப்போ முதல்ல நம்ம வீடுகளில் இருக்கிற சண்டைக்கு இனிமேல் அதை வரவிடாமல் கர்த்தர் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் வீட்டில் இருக்கிற சண்டைகளை கர்த்தர் எடுத்து போடுவார். ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 30:30 இதே யோசேப்பு சொல்லுகிற காரியம்தான். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வர்றதுக்கு முன்னால உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது, மிகவும் பெருகி விட்டது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? எல்லா வீடுகளிலும் நடக்கிறது ஒரு காரியம். ஐயா, இவ்வளோ நாள் என் அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாருக்கும் நான் சம்பாத்தியம் பண்ணி அவங்களெல்லாம் கடை ஏற்றி விட்டுட்டேன். ஆனால் என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாத்தியம் பண்ணது? எத்தனை பேர் வீடுகளில் இது நடக்குது? எத்தனை பேர் குடும்பத்துங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது? நான் என் குடும்பத்துக்கு எப்போ சம்பாதிக்கிறது? எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் குடும்பம் இருக்குது. இன்னும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் நான் செய்யணுமா? என் குடும்பத்துக்கு எப்போ நான் சம்பாதிப்பது? இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட வந்திருக்கிற குடும்பத்தாரை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாய் செய்ய வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. சம்பாதிக்க வேண்டும் தான். ஆனால் எப்படி சம்பாதித்தாலும் கர்த்தரை முன்வைத்து சம்பாதிக்க ஆரம்பித்து கர்த்தரிடத்தில் கேட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தால் உன்னுடைய குடும்பத்திற்கும் தேவையானதை கர்த்தர்
கொடுப்பார். மாத்திரமல்ல, உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் குடும்பத்தாருக்கும் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் பண தேவைகள், பொருள் தேவைகள் நிச்சயம் வேண்டும். ஆனால் நம்முடைய குடும்பம் என்பது நமக்கு கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. ஆகவே நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? நிச்சயமாய் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேதம் அதுவும் சொல்லவில்லை. நீங்க உங்க குடும்பத்துக்கு சம்பாதிங்க, ஆனால் தேவைக்கு மிஞ்சினதை உன் குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கொடுங்கள். சொல்லலாமே? குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்கள் யார்? உன்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள். அவர் வறுமையில் இருக்கிறார்களா, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்களா, அவருக்கும் கொடுங்க. நீங்க கொடுக்கறதுனால குறைப்படவே மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கொடுத்து என்றைக்காவது குறைவுபட்டா நிச்சயம் நீங்க சொல்லலாம், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்றத அதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்திற்கும் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நீர் கிருபை தாரும், என் கூட பிறந்தவர்கள் வறுமையில் இருக்கிற அவர்களுக்கும் கொடுக்கும்படியான ஒரு கிருபை தாரும் என்று ஜெபத்தோடு கூட குடும்பங்களை நீங்கள் நடத்துவீர்களானால் நிச்சயமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். சம்பாத்தியம் பண்ணுங்க. யோசேப்பு அவன் ராஜ அரண்மனையில் இருக்கிறான், தேவைகள் எல்லாம் கொடுத்துட்டான், சாப்பாட்டுக்கு தேவையான ஆகாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அப்பாவுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் 7 ரதங்களில் கொடுத்து விட்டுருக்கிறான். ஆனால் போகிறப்போ அண்ணன் தம்பிங்கிட்ட என்ன சொல்கிறான்? சண்டை பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும் என் குடும்பத்துக்கு எப்போ சம்பாதிப்பது என்ற கேள்வியோடு கூட தான் அவன் வாழ்ந்திருந்தான். ஆனாலும் கர்த்தருக்கு பயந்ததுனால அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட பிறந்த 66 பேர்களையும் அவன் ஆதரித்து இஸ்ரவேல் என்கிற ஒரு குடும்பத்தை இன்றைய தினம் வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேலின் சொந்த ஜனம் என்று சொல்வதற்கு மூல காரணம் என்ன? யோசேப்பு செய்த காரியம்தான். அவன் அன்றைக்கு மாத்திரம் அவனுடைய அண்ணன்கள் எல்லாரையும், அந்த தகப்பனையும் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கி, ஐயோ என்னை கொடுமைப்படுத்தினார்கள், என் சம்பாத்தியத்தெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் என்று நிலைமையிலே அவன் இருந்திருந்தான். ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற பெயர் இந்த பூமியில இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அன்றைக்கு அதே யோசேப்பு, என் குடும்பத்திற்கு எப்பொழுது சம்பாதிப்பேன் என்று சொன்ன அதே யோசேப்பு தன் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அவன் சந்தித்ததுனால தான் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் இன்றைய தினம் வரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ சனமே, ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் என் சம்பாத்தியம் போதாது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு உயர்வை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை நினைத்திருக்கிறார். அவர் உயர்வை கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் ஆதியாகமம், யோசேப்பினுடைய காரியத்தை இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பாருங்க, முதல்ல சம்பாத்தியம் பண்ணுவது எப்படின்னு கேட்டான். அதே யோசேப்பு இப்ப என்ன சொல்றான்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். யார் பண்ணாராம்? தேவன். தேவன். நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார்ன்றான். இன்றைக்கு உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களா மறந்துருக்கிறீங்களா? உங்க கூட பிறந்தவங்களாம் மறந்துட்டீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைங்களாம் வந்துடுச்சு, அதனால நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தை என்ன பண்ணிடுவேன்? மறக்கும்படி கர்த்தர் பண்ணினார் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைப்பீங்களா? யோசேப்பு அப்படி தானங்க பண்ணாங்க. யோசேப்பு என்ன பண்ணாரு? என் குடும்பத்தார் யாவரையும் மறக்கும்படி
தேவன் தேவன் பண்ணினார் தானே சொன்னார் வசனம். கரெக்டா? இன்னைக்கு எத்தனை குடும்பத்தார் உங்களுடைய சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லுவீர்கள்? கொஞ்சம் யோசித்து தோணுங்களேன். ஆமையா, எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது, என் தம்பி எப்படி இருக்கிறான்னே தெரியாது, அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற குடும்பத்தார் அநேகர் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் குடும்பத்தை மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லுவர்களுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன, ஏன் மறக்கும்படி செய்தார்? ஏன் மறக்கும்படி செய்தார்னா, முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் என் இனம். முதல்ல குடும்பம். குடும்பம்னா கணவன் மனைவி மகன் மகள், இதுதான் குடும்பம். அதுக்கப்புறம்தான் மனைவியுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்க, புருஷனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்க, பெற்றோர், இவர்கள் எல்லாரும் அதுக்கப்புறம்தான். ஆனா அவர்களையும் கனப்படுத்தணும், உன் வீட்டையும் மேன்மைப்படுத்தணும். சொல்லலாமே? அப்போ குடும்பம் என்று சொன்னால் தேவன் மறக்க பண்ணினது குடும்பத்தை அல்ல, உன் இனத்தார் அனைவரையும் மறக்க பண்ணல, உனக்கு அறியாதவர்களை கர்த்தர் மறக்க பண்ணினார். உங்க அப்பா குடும்பம், உங்க அப்பா குடும்பம் உங்க குடும்பமா? உன்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான் உன் குடும்பம். உன்னுடைய மனைவியோடு கூட பிறந்திருக்கிற சகோதரி சகோதரர்கள், அவர்கள் தான் உன்னுடைய குடும்பம். அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு வராது, அவங்களெல்லாம் மறந்துடுங்க, பரவாயில்ல. ஆனா உன் சொந்த மனைவினுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உன் குடும்பத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதே போல உன்னோடு கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே, அதுதான் உன் குடும்பம். அதுதான் யோசேப்பு. நீங்க ஆதியாகமம் கடைசி அதிகார கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தன் குடும்பத்தோடு கூட எத்தனை பேர் போனாங்களாம்? 70 பேர் எங்க போனாங்க? எகிப்துக்கு போனார்கள் என்று இருக்கும். அப்படித்தானே? 66 பேர் பிளஸ் 4 பேர் ஏற்கனவே எகிப்தில் இருக்கிற யோசேப்பு, அவனுடைய மனைவி, 2 பிள்ளைகள். அப்போ 66 பேர் கொண்ட தன்னுடைய குடும்பத்தையும், அதுல யாராவது யாக்கோபுடைய குடும்பத்தார பேர் வந்திருக்குமா? இல்லை. யோசேப்போடு கூட பிறந்த 11 அண்ணன்கள் தம்பி, அவனுடைய மனைவி பிள்ளைகள் தான் அந்த குடும்பத்தில் கணக்கு வந்தது. அப்போ ஒரு குடும்பம் என்று சொன்னால் உன்னுடைய சகோதர சகோதரிகள், உன்னுடைய மனைவியுடைய சகோதர சகோதரிகள், அவருடைய பிள்ளைகள் தான் உன் குடும்பத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் என் குடும்பம் என்று எப்பொழுது சொல்லி ஜெபிக்க போறீர்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்த வல்லமுள்ளவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு கொடுத்த அந்த குடும்பத்தை மறக்காமல், மற்றவர்களை பற்றி நினைக்காமல் நாம் வாழ்க்கை வாழ்ந்து நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம் குடும்பத்தை பலவிதமான காரியங்களிலே கொடுத்து கொடுத்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியின் கடைசி பர்யந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே, அதுதான். பூமியின் கடைசி பர்யந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ உன் குடும்பத்தை நினைத்து, உன் குடும்பத்திற்காக நீ உழைத்து, அவர்களுக்காக பிழைத்து வாழ்க்கை நடத்தி என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்பாய் நின்றால்தான் கர்த்தர் உயர்த்துவார். நம்ம ஒன்று மறந்துடுறோம், நம்ம சம்பாதிக்கிற ரைட்டு, நம்ம வேலை செய்கிற கரெக்டு. ஆனால் யாருக்கு முன்னால் வந்து நிற்கணும்? கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
1 சாமுவேல் 3 அவர் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் நன்றா கவனிங்க. தாயும் தாப்பனும் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுங்க, அவளை செல்லங்கம்மா வளருங்க, நல்லது தான். ஆனால் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி தான். பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? இப்போல்லாம் பிள்ளைங்க கேட்குறதே கிடையாது, பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவனை பையன் தானே எடுத்தான் போட்டோம், பிள்ளை தானே எடுத்தான் போட்டோம். ஆனால் வேதம் நீதிமொழியில் அழகான 2 வசனம் இருக்குது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை, வசனம் தெரியும்ல, ரைட்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஏற்கனவே தண்டிக்கிறான்னு எப்படி? எனக்கு பிரம்பை கையாடாதவன் பற்றி தெரியுது. ஏற்கனவே தண்டிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இனிமே அவன் தப்பு பண்ணக்கூடாது என்கிறபடி அவனை அடக்குகிறவன் தான் ஏற்கனவே தண்டிக்கிறவன். அல்லேலூயா. எப்படி ஏற்கனவே தண்டிக்கிறான்னா, இனிமே இதை செஞ்சா நிச்சயமா அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தண்டிப்பாங்கன்ற பயம் இருக்கணும். அதுதான் ஏற்கனவே தண்டிக்கிறது. அல்லேலூயா. நான் சின்ன வயதில் என் பிள்ளைங்கள்லாம் ஒழுக்கத்தில், என் மனைவி தான் ரொம்ப ஒழுக்கத்தில் வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அடித்து நான் பார்த்ததில்ல. நானாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு என் பிள்ளைங்களை 2 தடவை தான் அடிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. சரி, என்ன காரணத்துக்காக அடித்தேன்னா, ஒரு சமயம் அவன் உண்டியில் சேர்த்து வைப்பான். பர்த்டேக்கு முன்னால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் உண்டியை உடைச்சி காசு கொடுப்பான். அவன் கேட்குறத நாங்கள் வாங்கி கொடுப்போம். அவன் உண்டியில் எவ்வளோ சேர்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் கேட்கணும் பொருள் பர்த்டேக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பான். அதில் 100 200 முன்ன பின்ன ஆகும். அது போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அவனுக்கு வாங்கி கொடுத்துருவோம். சரி, அதனால் இவன் என்ன பண்ணிட்டான், பக்கத்து வீட்டில் ஒரு பையன், அவனுக்கு கிறிஸ்தவன் தான், அவன் இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். உண்டியில் கம்பி போட்டு இழுத்து காசை எடுத்துகிட்டு வா, நம்ம போய் பால் வாங்கிக்கலான்னு சொல்லி கேட்டு அவன் உண்டியில் காசை எடுத்து போய் பால் வாங்கின்னு வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்கிறான். முடிஞ்ச உடனே வீட்டுக்கு பால் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்தோடனே பால் ஏதா புதுசாக இருக்குன்னொடனே நான் வாங்கினேன்னு சொல்லிட்டான். வாங்கினா எங்கேருந்து வாங்கினேன்னொடனே உண்டியிலேருந்து பணம் எடுத்துட்டேன். அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அடித்தாங்களா? இல்லை, வாசலில் முட்டி போடுன்ட்டாங்க. வாசலில் முட்டி போட்டான். சாயந்தரம் 6 மணிக்கு முட்டி போட்டவன் ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் நான் வீட்டுக்கு வருவேன். 8:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன். முட்டி அங்கே போட்டுன்னு இருக்கிறான், அழுகிற நிலையில் இருக்கிறான். நான் உள்ளே நுழைஞ்ச உடனே என்னை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னா, என்ன தப்பு பண்ணேன்னு நான் கேட்காம நேரம் உள்ளே போனேன். முகம் கையெல்லாம் கழிட்டு வந்து மனைவிட்டு கேட்டேன், அவன் என்ன பண்ணான், எதுக்கு அவனை முட்டி போட வச்சுருக்க அப்படின்னு கேட்டவுடனே அவனே கேளுங்கண்ணா. சரிண்ணா, அவன் என்கிட்ட சொன்னான், என்ன பண்ண அப்படின்னு. நான் உண்டியிலேருந்து காசு எடுத்து 40 ரூபா எடுத்துகிட்டு போய் பால் வாங்கின்னு வந்தேன், கிரிக்கெட் பால். உன்னை யார் எடுக்க சொன்னதுன்னு கேட்டான். அப்போ அவன் சொல்லி கொடுத்தான்ப்பா, அவன் இப்படி தான் எடுக்கணும்னு நான் எடுத்தேன். அம்மாட்ட சொல்லிட்டு எடுத்தியா? இல்லை. எங்கிட்ட சொன்னியா? இல்லை. அப்போது நீ முட்டி போட வேண்டியது தான் அப்படின்னு படார்னு ஒன்று அடித்தேன். இனிமேல் செய்வியா? செய்ய மாட்டேன். அதோடு சரி. அதுக்கப்புறம் அந்த தப்பை அவன் செய்கிறதே கிடையாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் கேட்டு தான் அவன் செய்வானே ஒழிய வேற ஒரு காரியமும் கேட்காம செஞ்சதே கிடையாது. அப்போது தண்டிக்க வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும், தண்டிக்கணும். அதுக்காக எடுத்ததுக்கெல்லாமா பெல்ட் எடுக்கிறது. இப்போ நம்ம பெற்றோர்கள் செய்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு தண்டிக்க சொல்லிட்டாரு, அதனால் போனவொடனே டேய் நான் சொல்கிறேன் நீ செய்யக்கூடாது. இல்லை அவன் செய்வேன்னு சொன்ன படார்னு என்ன பண்ணுறது, கையில் என்ன கிடைக்கிறதோ எடுத்து அடிக்கிறது. அப்படிலாம் செய்யக்கூடாது. தண்டிக்க வேண்டியதற்காக தண்டியுங்கள்.
வேண்டாத காரியத்தில் அவர்கள் என்ன பண்ணாதீங்க, அடம் பண்ண விடாதீங்க. ஆகவே பிள்ளைகளை அடக்குவதற்கு பழகிக்கொள்ளுங்கள். எப்படி அடக்குறதுன்னு கற்றுக்கொள்ளுங்க. நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன் தான், நீ தலைகளை நின்னாலும் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. கேட்டால் அடி விழுன்ற பயம் வரணும், வெளியே அடிக்கக்கூடாது. அப்படி தானே? அதுதான் ஏற்கனவே தண்டிக்கிறது. இனிமே அப்பாட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக என்னை தண்டிப்பார்கள் என்கிற பயம் இருந்தால்தான் ஏற்கனவே தண்டித்தீர்கள் என்பதற்கு மூல காரணம். ஆகவே எனக்கு பிரியமானல, அடக்க வேண்டிய நேரத்தில் அடங்குங்க. ஏலியினுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவத்து நிமித்தம் கர்த்தர் ஏலி குடும்பத்தை அழைத்தார். ஆகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டித்து வளர்க்க ஆரம்பிங்கள். அடுத்ததாக இந்த காரியத்தை கர்த்தர் நேற்று சொன்னார், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. இசக்காரின் பிரபுக்களும் தெபாரோலோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தில் நினைவுகள் மிகுதி. இப்போ எனக்கு பிரிமானல, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் இவளுக்குள்ளே என்ன இருக்கிறது? இப்போ பிரிவினைகள். சத்தமா சொல்லாமே, பிரிவினைகள். எத்தனை பேர் குடும்பங்களில் இந்த பிரிவினை இன்றைக்கு ஆட்கொண்டு நடக்கிறது? இன்றைக்கு பிரிவினைகள் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பெரிய இடர்பாடு. இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன். புருஷன் மனைவி தான், ஆனால் மனைவி புருஷன்கிட்ட பேச மாட்டா, புருஷன் மனைவியோட பேச மாட்டான், ஆனால் ஒரே குடும்பம் தான். ஒரு குடும்பத்தில் பிரிவினைக்கு மூல காரணம் என்ன? உன் நினைவு பிரிவினை நினைவாக இருந்தால் நிச்சயம் உன் குடும்பத்தில் பிரிவினை உண்டாகும். அடுத்த ஒரு வசனம் வாசிங்களேன், 16ஆம் வசனம். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. மனோவிசாரங்கள் மிகுதி. ஒரு மனுஷனுடைய பிரிவினை தான் குடும்பத்தை கலைத்து விடுகிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், உங்கள் மனதில் பிரிவினின் ஆவி வந்துவிட்டால் குடும்பம் ரெண்டாயிடும். குடும்பம் ரெண்டாச்சுன்னா பிள்ளைகள் தவிப்பார்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் பிள்ளைகள் தவிப்பதற்கு மூல காரணம் என்ன? என்னுடைய மனதில் இருக்கிற பிரிவினின் ஆவி. இந்த பிரிவினின் ஆவிக்கு இனிமே இடம் கொடுப்பதில்லை என்று இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணீங்க, இனிமே இந்த பிரிவினின் ஆவிக்கு என் உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தரிடத்தில் இன்றைக்கு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை இன்றைய தினத்திலிருந்து உயர்த்த ஆரம்பிப்பார். இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள்னால தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து பிரிந்து, கணவன் தனியாய், மனைவி தனியாய், பிள்ளைகள் தனியாய் பெரிய உபத்திரத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த பிரிவினை ஆவி எங்கெல்லாம் இருக்குதுன்னா, இந்த உலகம் முழுவதும் இதுதான் இன்றைக்கு முழுமையாக ஆட்கொண்டு நடக்குது. கணவனு கேட்டால் என் மனைவி கூட நான் பேசுறதே கிடையாது, மனைவி கேட்டால் என் புருஷன் பக்கமே திரும்பி கூட படுக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் எங்கே தான் படுக்கிறீங்க? ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் எதனால பிரிவினை வந்துச்சு? எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவள் ஏதோ சொன்னா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமே உழைப்பே வேண்டாம், உங்கள்கிட்ட பேசினா தானே கஷ்டம், உங்களோட நடந்தால் தானே கஷ்டம், நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். எத்தனை பேர் வீடுகளில் இந்த பிரிவினை ஆவி தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னா,
நிச்சயமாக சொல்லக்கூடும், இங்கே இருக்கிற 90% குடும்பங்களில் அப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த பிரிவினை ஆவி எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் ஊறிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு என் தேவன் இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை நடத்துவாரானால் நிச்சயமாய் என் குடும்பம் இந்த ஆலயத்தில் பெரிய குடும்பமாய் நிற்கும் என்று நான் நிச்சயிப்பேன் என்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களான சந்தோஷத்தோடு சொல்வீர்களானால் கர்த்தர் இன்றைய தினத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்குள்ள அப்படி ஒன்றும் மனசில் இல்லை பாஸ்டர் சொல்லலாம். ஆனால் அது ஏற்கனவே கொஞ்சம் விதை விழுந்திருக்கு. ஒரு சிலருடைய உள்ளங்களில் என்ன விழுந்திருக்கு? இந்த பிரிவினை ஆவி உள்ள விதை விழுந்திருக்கு. அதை என்ன பண்ணணும்? இப்போவே முளையிலே என்ன பண்ணிடணும்? கிள்ளிடணும். இந்த முளையிலே கிள்ளனா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மரமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வெட்டினாலும் வேரில் என்ன பண்ணும்? துளிர் விடும். ஆகவே இன்னைக்கே அதை நான் முறித்து போடும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தருவார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்ல சொல்லாம. அல்லேலூயா. பாஸ்டர், இனிமே இந்த குடும்பங்களில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அடுத்த முறை இந்த சபையில் அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். அநேக குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். அநேக குடும்பங்களில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இப்போ நம்ம இதெல்லாம் குடும்பங்களில் நடக்கிற ஒரு காரியங்கள். இப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமம் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? கோபம் யாருக்கு வருது? இந்த வசனத்தை வாசிக்கும் போது யாருக்கு கோபம் வருது? குடும்பத்தாருக்கா இல்லை வேற யாருக்காதா? கர்த்தருக்கு கோபம் உண்டாங்க. ஏங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இல்லை? இவ்வளோ நாள் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனா கோபம் வருது, வாஸ்தவம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறோம். எதனால கோபம் வருது ஆண்டவருக்கு? நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லாதனால தான் கர்த்தருக்கு கோபம் வருது. அப்போ விசுவாசன்றது என்ன? ஏன் ஆண்டவருக்கு கோபம் வருது? இப்போ நான் ஒரு காரியத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்குங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறீங்களா? சரி. உங்கள் மனதில் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும்? என்ன ஆசை இருக்கும்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஓ, வெரி குட். என்ன வேணும்? சொந்த வீடு வேணும். சொந்த வீடு வேணும்னா நீங்கள் எத்தனை ரூம்ஸ் கேட்பீங்க? எவ்வளோ பெரிய ஏரியா கேட்பீங்க? இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா முதல்ல முடிவு பண்ணுறது கிடையாது. ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு வீடை கொடுத்துருவார். உன் குடும்பத்துக்கு 2 பிள்ளைங்க, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, 4 பேருக்கு 2 ரூம் போதுன்னு ஆண்டவர் 2 ரூமு ஒரு கிச்சன் கொடுத்துட்டார். கொடுத்தோடனே வாங்கிட்ட பிறகு ஆஹா, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். வெரி குட். கொஞ்ச நாள் ஆச்சு, பிள்ளைங்க வளர்ந்த உடனே 2 ரூம் பத்தாது, 2 ரூமு போதாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்களேன். இன்னும் பெரிய வீடாக வேணும். வெரி குட். ஏன் அதை முதலே கேட்கல?
நான் சொல்கிறது விளங்குதா? ஆண்டவர் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வீடு வேணும்? என் பிள்ளைங்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூமு, என் மனைவிக்கு ஒரு ரூம், ஆக மொத்தத்தில் எத்தனை ரூம் வேணும் அப்படின்னு முதல்ல ஏன் கேட்கல? ஏன்னா அப்போ விசுவாசம் இல்லை. கர்த்தர் கொடுத்தா போதும். எது? கர்த்தர் கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் நிற்கிறதுக்கு வண்டி வேணும். வண்டி வந்த பிறகு வண்டி போதாது, என்ன வேணும்? வெரி குட். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை கிளப்பி விட்றீங்க. யாருக்கு? ஆமாம், எனக்கு இல்லை, எங்களுக்கு. நான் நல்லா இருக்கு நீங்கள் கேட்குறது. பாஸ்டர்கிட்ட வந்தோடனே, பாஸ்டர் எங்களுக்கு வீடு வந்துடுச்சு பாஸ்டர். ரைட்டு. அப்புறம் என்ன வேணும்? எனக்கு மோட்டர் பைக் வேணும் பாஸ்டர். ரைட், மோட்டர் பைக்காக ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர் ஜெபம் பண்ணோன்னே மோட்டர் பைக் வந்துடுச்சு. பாஸ்டர் நல்ல மோட்டர் பைக் வரல பாஸ்டர். அவன் என் பையன் யமாகா கேட்டான், நீங்கள் ஏதோ ஒரு வண்டி சொன்னீங்க, அவன் செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டான், நல்ல புது வண்டி வாங்கி கொடுக்குறது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் பண்ணி பண்ணி ஜெபம் பண்ணி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறமா பாஸ்டர் ஜெபம் பண்ணால் உடனே நடக்கும். அப்போ என்னத்து கேட்கணும்? இப்போ எங்கே போச்சு விசுவாசம்? பாஸ்டர்கிட்டே போயிடுச்சு விசுவாசம். ஏன்? நீ பண்ணால் கிடைக்காது, அதனால என்ன பண்ணோம்? பாஸ்டர் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர் எனக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். எதுக்கு? என் குடும்பத்தில் பெரிய காரியங்கள்லாம் நடக்கணும் பாஸ்டர். சரி, நீ என்ன பண்ண போகிற? நான் சாப்பிட்டு தூங்க போகிறேன். நீ சாப்பிட்டு தூங்குறதுக்கு யார் பட்டினி போடணும்? பாஸ்டர். நீ பாஸ்டர் பட்டினி போட்டு பாவம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருப்பார். அப்படியா? எனக்கு பிரியமானல, இதில் பெரிய காரியம் என்னன்னா, பாஸ்டருக்கு விசுவாசம் இருக்குது, அதனால தான் உங்களை நடத்தின்னு இருக்கிறாரு. பாஸ்டருக்கு விசுவாசம் இருக்குது, அதனால தான் நீங்கள் கேட்குறத கர்த்தர் அவர் வார்த்தையின் மூலமாய் என்ன பண்ணுறாரு? கேட்டு பதில் கொடுக்குறார். ஆனால் உன்னுடைய விசுவாசம் எங்கே போச்சு? இப்போ இன்றைக்கு கேட்கிற காரியம் என்னன்னா, குடும்பங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் விசுவாசம் எங்கே போனது? எது ஒன்று வேணும்னாலும் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? முதல்ல பாஸ்டர் ரிக்வஸ்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு. ரிக்வஸ்ட் எழுது. ரைட்டு, பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து அழுது ஜெபம் பண்ணுவேன். நீ அழுதாலும் புரண்டாலும் யாருக்கு கோபம் வரும்? யாருக்கு கோபம் வரும்? கர்த்தருக்கு கோபம் வரும். முதலாவது தேவனை நோக்கி பார். அதன் பின்பு, ஆண்டவரே எனக்குரிய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். நிச்சயமாய் செய்வார். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். அப்படிதானே வேதம் சொல்லுது? விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். வேதம் நன்றாக தெரியும் நமக்கு. ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன? என் விசுவாசம் இல்லாதனால யாருக்கு கோபம்? ஆண்டவர் உங்கள் மேல் கோபம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு இனிமே ஆண்டவர் என் மேல் கோபப்படாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாய் நான் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எது எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொன்னேன்னா வச்சுங்களேன், நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்ன செய்யணும்னா, முதலாவது ஒரு 1997ஆம் வருஷம் எங்கள் வீட்டில் ஒரு காரியம் நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரர் வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க, அப்படி இது பண்ணும்போது ஒரு ஊழியக்காரர் வந்தார், எங்கூட பேசியிருந்தார். திடீர்னு அவர் என்ன சொன்னார்? நம்ம அமெரிக்கா போகலாம் அப்படின்னாரு. என்னது? ஆசை இருக்குமா இருக்காதுங்களா? ஏங்க அமெரிக்கா போகலான்றாரு, நீங்கள் என்னங்க சந்தோஷமே காணும் உங்கள் முகத்தில்? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இப்போ நான் உங்களை அமெரிக்காவை கூப்பிட்டா எத்தனை பேர் சந்தோஷமாக வருவீங்க? பாதி பேருக்கு மேலே கை தூக்க மாட்டீங்க. என்ன கூப்பிட்டு வரா மாட்டாரான்னு. ரைட்டு. அமெரிக்கா போகலான்னொடனே நான் என்ன சொன்னேன்,
எதுக்கு நான் அங்கெல்லாம் போனோம், நம்ம இங்கேயே இருப்போம். அவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணார், ஆசை காட்ட ஆரம்பிச்சிட்டார். ஆசை காட்ட ஆரம்பித்த உடனே எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது. அப்போது என்ன பண்ணார், எல்லாம் சேர்ந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து, உங்களுக்கு சீர்காழி இயேசு பிரகாசம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல பாட்டு பாடுறார் அவர். எங்கள் சபை விசுவாசி தான், அவங்க மனைவி பிள்ளைகள்லாம். அவர் எங்கள் சபையில் அங்கத்தினராக இருந்தார். அவர் எங்கள் கூட டெய்லி வந்து பேசுவார், எங்கள் வீட்டுக்கு எதிராக தான் இருந்தார். அவர் பேசும்போது அவர் நான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணோம், கொண்டு போய் சப்மிட் பண்ணுற நேரத்தில் நான் போஸ்ட் பண்ணல, அவர் போஸ்ட் பண்ணிட்டார். நான் எனக்கு வேணான்னு விட்டுட்டேன். அவருக்கு பாஸ்போர்ட் வந்துடுச்சு 15 நாளில். வந்தோடனே தூக்கிட்டு வந்தார். பாஸ்டர் எனக்கு பாஸ்போர்ட் வந்துடுச்சு, உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டார். எனக்கு எங்கே வருது அப்படின்னேன். ஏன் நான் அப்ளிகேஷனை போடல, வந்ததே ஒரு கோபம். இன்னும் நம்ம 2 பேரும் அமெரிக்கா போகலான்னு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொன்னால் நீ பண்ணவே இல்லைன்னு கையோட பிடிச்சி, எங்கே அந்த அப்ளிகேஷன்னாரு. அப்ளிகேஷன் வீட்டில் தான் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்தார். கொடுத்தோடனே வாங்க போகலான்னு நானும் அவரும் மெட்ராஸ் கிளம்பி வந்தோம். நான் போட மாட்டேன்னு நினச்சி என்ன பண்ணார், அவரே டிராஃப்ட் வாங்கினார், ஃபில்அப் பண்ணார், மொத்தம் கையெழுத்தான் வாங்கிட்டு அவரே போஸ்ட் பண்ணிவிட்டு வீடு போய் சேர்ந்தோம். எனக்கும் 15 நாளில் பாஸ்போர்ட் வந்துடுச்சு. சரி, பாஸ்போர்ட் வர்றதுக்கே எவ்வளோ பிரச்சனை, இதுக்குள்ளே இவர் ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சார். சீக்கிரம் போகலான்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நான் வரலை அப்படின்னு. எதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னா, நம்ம போவோம் நிறைய சம்பாதிச்சு என்ன பண்ணலாம், பாஸ்டராக இருக்கனால என்ன செய்யலாம், என்ன பண்ணலாங்க, சம்பாதிக்கிறதுனால என்ன பண்ணோம், ஒரு பெரிய சர்ச்சு கட்டலாம். அதானே பாஸ்டருங்களாம் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவாங்க, சர்ச்சு கட்டுவாங்க. அது மாதிரி நான் ஒரு பெரிய சர்ச்சு கட்டலாம் அப்படின்ன உடனே எனக்கு அதில் விருப்பமே கிடையாதுன்னு இல்லை அப்படின்னு நச்சு பண்ணார். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, எனக்கு சொந்தக்காரெலாம் இருக்கிறாங்க, நச்சு பண்ணி கடைசியில் ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்து காட்டி இதை நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் நான் நாளைக்கு பாஸ்போர்ட்டாக இதுக்கு எம்பசி போக போகிறேன், நீ வரியா அப்படின்னாரு. எதுக்கு நான் போகணும், எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னப்போ ரொம்ப கோவப்படுத்திட்டார் அவர். கோவப்படுத்திட்ட உடனே நான் என்ன பண்ணேன், நீங்கள் போக மாட்டீங்க, நான் தான் போவேன்னேன். கோவத்தின் உச்சியில் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் போக மாட்டீங்க, நான் தான் போவேன். இப்போ பாஸ்போர்ட் இருக்குது, விசாவுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ரூம்குள்ளே போனேன். ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் ஒன்று கிடச்சிது. என்னென்னா, அமெரிக்காவில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் பிலிகிராம் ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிஸ்டில் படிக்கிறதுக்குரிய ஒரு அப்ளிகேஷன். அது எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கே தெரில. சரி, நான் என்ன பண்ணேன், எடுத்தேன், அப்ளிகேஷன் எழுதினேன், ஃபீஸ் கட்ட சொல்லி அதில் வந்துருந்துச்சு. அந்த இடத்த ரவுண்ட் பண்ணி ஆஸ் சூன் அஸ் ஐ கம் ஓவர் தேர் ஐ வில் பே த ஃபீஸ்னு எழுதி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சா எனக்கு எல்லாம் வந்துடுச்சு, பேப்பர்ஸ்லாம் வந்துடுச்சு. பேப்பர்ஸ் வந்தோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். என் மனைவிட்ட காட்டினேன், பார் பேப்பர்ஸ் வந்துடுச்சு, என்ன பண்ணலாம், இப்போது எம்பசிக்கு போய் விசா எடுக்கணும். இப்போ தான் முதல்ல சொல்லிட்டேனே அவர்கிட்ட. என்ன சொல்லிட்டேன், நீ போக மாட்டேன், நான் தான் போவேன் சொல்லி முடித்து இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எனக்கு எம்பசி பற்றி ஒன்றும் தெரியாது. அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கும் வந்துருக்குது உங்களை மாதிரி அப்படின்னோடனே, சரி வாங்க நான் எம்பசி கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி தினமும் சொல்லுவார். ஆனால் கூட்டின்னு போக மாட்டார். கூப்பிடுவார், இன்றைக்கி போகலான்னு வரமாட்டார். இப்படியே பண்ண உடனே என் மனைவி சொன்னான், ஏங்க அவர்கிட்டலாம் கேட்டுங்கிறீங்க, வாங்க நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு. நாங்கள் வேலூர்லேருந்து வண்டி ஏறி எம்பசி ஆஃபீஸுக்கு வந்தோம். எம்பசி ஆஃபீஸுக்கு வந்தால் 4 தெருவில் லைன் போட்டுன்னு உட்காந்துன்னுக்குது. நான் கடைசியாக போய் உட்காந்தோடனே காலைல 4 மணிக்கு உட்காந்தேன். எல்லாம் காலைல 7 மணிக்கு எம்பசி திறக்கிற நேரத்தில் தப்பான்னு ஜனம் உள்ளே சேர்ந்துச்சு. அப்போது ஒரு போஸ்ட் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ அந்த மனுஷன் எனக்கு போஸ்டாண்ட நிற்கிற ஒரு மனுஷன் என்னை பார்த்து சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறேன்னு, சார் இந்த போஸ்ட் வரைக்கும் தான் உள்ளே போவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற யாராக இருந்தாலும் எங்கே போக மாட்டாங்க, அமெரிக்கன் எம்பசி உள்ளே போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் அப்படி தான், அதனால தான் சிரிச்சேன்னா. எத்தனை நாளாக நீ வரேன்னா, இது 4-5 மாதமாக வந்துனுக்கிறேன் சார், இன்றைக்கி தான் கரெக்டாக போஸ்டாண்ட வந்துக்கிறேன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உள்ளே போக மாட்டேன், இவர் உள்ளே போயிடுவார்.
கரெக்டாக அவன் சொன்ன மாதிரி நடந்துச்சுங்க. ஆனால் நான் வீட்டில் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே நான் போகிறேன், விசா இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது. என்னது? விசா இல்லாமல் நான் வீட்டுக்கு வரக்கூடாது. அவ்வளோதான். நான் ஜெபம் பண்ணிட்டு போயாச்சு. போய் கரெக்டாக அவன் சொன்ன மாதிரி அவன் வந்தோடனே கேட்டை மூட்டாங்க. கேட்டை அடுத்த செகண்டு எம்பசி கேட் காலி. நான் ஒரே ஒரு ஆளுக்கு கேட்டை பிடிச்சி நின்றுக்கிறேன். 10 நிமிஷம் நின்றுந்தேங்க. திடீர்னு உள்ளேருந்து ஒரு கால், சென்ட் தம் டு அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. நான் மட்டும்தான் நின்றுக்கிறேன். உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே எம்பசியில் விசிட்டிங் விசாவுக்கு ஒரு 30 பேர் நின்னோம். மற்ற விசாக்கெலாம் நின்றுருந்தாங்க. உள்ளே வர ஆள் அந்த எம்பசியில் விசிட்டிங் விசா கொடுக்கறதுக்கு ஒரு லேடி இருந்துச்சு, கிரேஸ்ன்னு. அந்த அம்மா யாருக்குமே விசா கொடுக்காதான். வர்றவங்க எல்லாரையுமே ரிஜெக்டட். நான் தான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன்? விசா இல்லாமல் போக மாட்டேன். கரெக்டாக 6 பேர், நான் 7வது ஆள், 6 பேர் அவுட்டுன்னு தூக்கி போட்டுச்சு. நான் போன உடனே எங்கே போகிறீங்கன்னு கேட்டுச்சு. ஐம் கோயிங் டு ரைட். எதுக்காக போகிறேன்? இது கிளாஸ் படிக்கிறதுக்கு. ரைட். உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? இவ்வளோ இருக்குது. அவ்வளோ பத்தாத என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னொன்னே ரைட். பாஸ்போர்ட் எடுத்துக்கிச்சு, பேப்பர்லாம் தூக்கி போட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. பாஸ்போர்ட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு பேப்பர்லாம் தூக்கி போட்டுருச்சேன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே வெளியே வரும்போது ஒரு மனுஷன் என்னை பார்த்து கேட்டான், எங்கே சார் உங்களை கொடுத்துட்டாங்களா? எனக்கு தெரியாது அப்படின்னேன். என்னாச்சு? ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, பாஸ்போர்ட் எடுத்துக்கினாங்க. அப்படின்னா உங்களுக்கு விசா வந்துடுச்சு சார்னார். இதுக்கு நீங்கள் கை தட்டுறீங்களே, அதுக்கப்புறம் தான் நடக்குது விஷயம். என்னென்னா, ஏப்ரல் மாதம் விசா எடுத்தாச்சு, மே ஆச்சு, ஜூன் ஆச்சு, ஜூலையோடு முடிஞ்சு போகுது. எந்த விசா? ஜூலையோட அமெரிக்கா போகிற விசா முடிஞ்சிடுது. ஜூன் மாதம் வரைக்கும் நான் பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிறேன். ஜூன் மாதம் கடைசியில் எங்கள் விசுவாசி ஒருத்தர் வந்தார். பாஸ்டர், நீங்கள் அமெரிக்கா போகிறேன்னு சொன்னீங்களே, எப்போ போகிறீங்கன்னு கேட்டார். நான் எதுக்கு போகிறேன்னு கேட்டேன். நான் எதுக்கு போகணும் அப்படின்னேன். என்ன பாஸ்டர், விசா வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறீங்க? ஆமையா, நான் விசா வாங்கினா வீட்டில் உட்காந்துக்கிறேன். எனக்கு காக்கா கூட தெரியாது அமெரிக்காவில். போகிறதுக்கு எந்த பக்கம் போகணுன்னே வழி தெரியாது. எப்படியா போவேன் அப்படின்னப்போ, நீங்கள் வாங்க பாஸ்டர்னு என்னை கூட்டின்னு வந்து ஏர் டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. என் கையில் காசு இல்லை. ஐயா, என்கிட்ட காசு கிடையாது, அதெல்லாம் நீங்கள் வேணாம் வாங்க அப்படின்னு வந்தார். கூட்டிகிட்டு போனார். டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு வந்து கொடுங்கன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுன்றாரு. நான் தான் சம்பாதிக்கவே போக மாட்டேன்றேன். அப்படின்ற சமயத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? சரின்னு டிக்கெட் எடுத்தோடனே சரி போகிறேன். அதாங்க முதல் தடவை பயணம். ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு உடனே அவர் என்ன திரும்ப சொன்னார்? பாஸ்டர், நீங்கள் போய் இறங்குனதுலேருந்து திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னார். போய் இறங்குனங்க. எனக்கு எந்த மனுஷனும் தெரியாது. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் நின்று இருந்தேன். ஏன்னா எனக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாது, எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாது. அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து, வாட் யூ டூயிங் மேன், கிவ் மீ த ஃபார்ம் அப்படின்னாரு. சரி, ஃபார்மை எழுதி கையில் கொடுத்த உடனே கெட் அவுட் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டார். வெளியே போனோடனே, ஆர் யூ பாஸ்டர் ஃப்ரம் இந்தியா? எஸ், கம் வித் மீ அப்படின்னு ஒருத்தர் கூட்டின்னு போனார். கூட்டிகிட்டு போய் நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்டார். நான் இறங்குனது நியூயார்க்கில். அவர் எங்கே போகணுன்னு கேட்டோன்னே நான் சிக்காகோ போகணுன்னே. சிக்காகோ போகணுமா? ரைட், கம் அப்படின்னு அவர் வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு சாயந்தரமாக என்னை கூட்டின்னு போய் டிக்கெட் எடுக்க சொன்னார். $110. நான் வச்சுன்னுக்கிற $400. $110 டிக்கெட் எடுத்துட்டேன். பஸ் ஏற்றி விட்டாருங்க அவர் பாட்டுக்கு. நீங்கள் போங்கன்னு நினச்சிட்டாரு. அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. பஸ் ஏற்றி விட்டார். நேராக போய் சிக்காகோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். இறங்கிட்ட பிறகு எனக்கு யார் கூப்பிட்டு போவா, எதுக்கு எப்படி போவேன் ஒன்றும் தெரியாது. ஆனால் சிச்சின்னு உட்காந்துக்கிறேன். 2 பெட்டி வச்சுட்டு சிச்சின்னு உட்காந்துக்கிறேன். ஏறக்குறைய 600-700 பேர் இருக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள.
நான் உட்காந்துக்கிறேன், திடீர்னு கதவு திறக்கும்போது கதவு திறந்த இடத்த பார்க்குறேன். ஒரு மனுஷன் நேராக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தாரு, நேராக எங்கிட்ட வந்தார். ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? எஸ், கம் லெட்ஸ் கோ. இதுதான் தேவன் நடத்துதல், இதுதான் விசுவாசம். நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதோ விசா வாங்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உன்னை நடத்துகிறாரா என்பது தான் விசுவாசம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் விசுவாசிக்கிறது இன்னார் என்று நான் அறிந்து கொள்வேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று. அவர் உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நாங்கள் அண்ணன் கூட சாமி ஜெபத்திர அவங்க கூட சேர்ந்தது அதுவே ஒரு பெரிய காரியம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இதெல்லாம் விசுவாசத்தின் மூல காரணங்கள். நீ தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். உன்னை உயர்த்துகிறவர் உன் குடும்பத்தோடு கூட உன்னை உயர்த்துவார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, என்ன கர்த்தர் உயர்த்துவார், என் குடும்பத்தெல்லாம் விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் யார் தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உன்னுடைய விசுவாசம் உன் குடும்பத்தை உயர்த்தும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். யாக்கோபு விசுவாசித்தார், இஸ்ரவேல் குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கும் பெயர் சொல்லி அழைக்கும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியானால் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க. அவருக்கு கோபம் உண்டாக்கும்படி விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டாம். எனக்கு ஞாபகம் வருது, மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இந்த வசனத்தை கொஞ்சம் பொறுமையா வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இப்ப பாருங்களேன், இப்ப யாருக்கு இந்த விசுவாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எத்தனை பேர் பிசாசு துரத்துவீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன பாஸ்டர், எங்க வீட்டில் இருக்கிற பிசாசே ஓட்ட முடியல. அப்படித்தானே வசனம் சொல்லுது? அதான வசனம் சொல்லுது? எது என்ன வசனம் சொல்லுது? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதல்ல வீட்டில் இருக்கிற பிசாசை துரத்திடுங்க. அப்ப பிரிவினை நாவி இருக்காது. ஆண்டவருக்கு மேல கோபம் வரும்படி வீட்டில் ஒன்று நடக்காது. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுவார்கள். வீட்டிலே சண்டைகள் வராது, சச்சரவுகள் வராது, விக்கினங்கள் வராது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் பிசாசு. நம்ம வீட்டில் இருக்கிற பிசாசு என்ன? பிரிவினை நாவி, மந்தத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிற சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே பிசாசு கொண்டு வருகிறது. இந்த பிசாசு ஓட்டிடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறமா அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஏங்க ஒரே ஒரு காரியம் தாங்க அந்த வசனத்தில் வருது. பிசாசை துரத்தினாலே போதும், நவமான பாஷைகளினால கர்த்தரை மயப்படுத்துவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுவீர்கள். கர்த்தர் வல்லமையாய் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். பிசாசை துரத்திட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ சொன்ன 7 காரியங்களை நீங்க துரத்திட்டீங்கன்னா கர்த்தர் வல்லமையினாலே நிரப்புவார். நவமான பாஷைகளை பேசும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான எது ஒன்றும் அவர்களை குடித்தாலும் அது அவர்களை அது சேதப்படுத்தாது. சத்தமா சொல்லுங்களேன், ஒண்ணுமே சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏங்க பல்லி விழுந்தா தண்ணியை குடிப்பீங்களா? சொல்லுங்களேன், பல்லி விழுந்த தண்ணி குடிப்பீங்களா? ஏங்க
ஏன் குடிக்கக்கூடாது? ஒன்றும் கேட்கல. விஷம் விஷம் ஏறி போயிடுவோமா? வள்ளி தண்ணி நானே என் மனைவி பிள்ளைங்களாம் குடிச்சிட்டு உயிரோடு நிற்கிறேன். எப்படி? ஒரு நாள் குடத்தில் தண்ணி குடத்தில் பல்லி விழுந்து செத்து போச்சு. சரியா? செத்தே போச்சு. நாங்கள் குடத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறோம். சரியா? கடைசியாக உள்ள முள்ளலான்னு பாத்திரத்தை சாய்ச்சி உள்ள மோள்றேன், பிசுறு பிசுறியாக வருது. என்னன்னு பார்த்தா பிஞ்சு போயிருக்குது. எது? பல்லி. சரின்னு என்ன பண்ண, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பலி தூக்கி போட்டு நான் பாட்டு நடந்து வந்துட்டேன். அப்புறம் வீட்டார்கிட்ட சொன்னேன், டேய் பல்லி விழுந்து செத்து போச்சு அப்படின்னேன். அதுக்கு என்னங்க இயேசுவின் ரத்தம் செய்யும், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். சாவுக்கேதுவான எது ஒன்றும் உங்களை, வசனம் படிக்கிறோங்க, ஆனால் எனக்குள்ள அது கிரியை செய்கிறதா? உன் விசுவாசத்தை எதில் காட்டணும்? கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். சத்தமாக சொல்லுங்களேன். கிரியை இல்லாத விசுவாசம். இனிமே கிரியை இல்லாம விசுவாசமே இருக்கக்கூடாது. கிரியினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சாட்சி சொன்னா கர்த்தர் இதை செய்தார், இதை என் வாழ்க்கையில செய்தார், இதை நடப்பித்தார் சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றார். ஏன்னா இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள். முதல்ல பிசாசை துரத்தணும். எந்த பிசாசு? எந்த பிசாசு? சண்டைகள், சச்சரவுகள், விக்கினங்கள், கோபங்கள், பிரிவினைகள் என்கிற பிசாச இயேசுவின் நாமத்தினால போ. கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த தினத்திலிருந்து அப்படிப்பட்டதான காரியங்களோடு கூட நாம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கடைசியாக ஒரு காரியங்களை சொல்லி நான் முடிக்கட்டும். 115 அதிகாரம் 11, 13, 14. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். முதல்ல எடுத்தவன் என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தரை நம்புங்க. முதல்ல நான் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்புங்க. நான் வேற யாரும் நம்ப மாட்டேன், கர்த்தரை நம்புவேன். அடுத்ததாக அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கேடகமும் எனக்கு துணையுமாய் இருக்கிறவர் என் இயேசு மாத்திரமே. சொல்லி பழகுங்க. இனிமே எனக்கு கேடகமும் எனக்கு துருகமும் நான் நம்புகிறவரும் அவர் மாத்திரமே என்று சொல்ல பழகுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பார்த்தீங்களா? நம்ம முதல் 2 வசனத்தை தான் சொல்லி ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு பயப்பட்டா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் எதை ஆசீர்வதிப்பார் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இங்க ஆசீர்வதிப்பார்னு சொல்லல, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். சத்தமா சொல்லுங்களாமே. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். இங்க ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், பலுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். அவரே என் குடும்பத்தை நடத்த வல்லமுள்ளவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போது நான் செய்ய வேண்டியது என்னன்னா, எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு மாத்திரம் பயப்படணும்? கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா பலனான குடும்பம் எதுன்னு சொன்னால், சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீது குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த திறக்கப்பட்ட ஊற்று கன்மலையாகிய கிறிஸ்துவே. உங்களுக்காக திறக்கப்பட்ட ஊற்று கன்மலையாகிய கிறிஸ்துவே. அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற நிமித்தம் கர்த்தர் உங்கள் ஊற்றுகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊற்றுக்கண்ணை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். குடும்பத்தோடு வந்திருக்கிற எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார், நிச்சயம் உண்டு. ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் ஆசீர்வதித்தார். எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தேவையான எல்லா பொருட்களும் இருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் அவர் வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த பாண்டிச்சேரியில் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் நம்முடைய குடும்பங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். ஆசீர்வாதம்னா குடும்பமாய் அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் முதலாவது நான் என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிற சத்ருவை என்ன பண்ணணும்? பிசாசை துரத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மார்க் 16-17 என்ன படிச்சோம்? முதல்ல பிசாசை நவமான பாஷையில் கர்த்தரோடு பேசணும். ஹல்லேலூயா. இப்போ எல்லாருமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல முழங்கால் நின்று இன்றைக்கு உங்கள் வீட்டை மனதில் வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டு பக்கமாக திரும்பிக்குங்க. ஒருவேளை வீட்டு பக்கமாக கையை உயர்த்திக்குங்க. வீட்டு பக்கமாக கையை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற சண்டைகள், என் வீட்டில் இருக்கிற பிரிவினை ஆவிகள், என் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆம் என் குடும்பத்தார் அனைவருக்குள்ளே இருக்கிற பொல்லாத காரியங்களை என் இயேசுவின் வல்லமையினால அவைகளை நிர்மூலமாக்கும்படி சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பங்களிலே ஒரு பெரிய பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனமே, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன். ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் என்னுடைய வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிற சகோதரியே கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, இயேசு என்கிற நாமத்திற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற அவருடைய நாமத்தினால, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால என் வீட்டில் இருக்கிற பொல்லாத சத்துரு கொண்டு வருகிற பொல்லாத பிரச்சனைகள், பொல்லாத பிரிவினை ஆவிகள், பொல்லாத சண்டைகள், பொல்லாத காரியங்களை, வன்கணின் ஆவிகளை, பொறாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடினப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவ வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் பேசும் பொழுது, அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய வல்லமை விளங்கும். ஆம் தாப்பனே, உம்முடைய வல்லமை விளங்கும். மகிமையின் காரியங்கள் அவர்கள் வீடுகளே நடக்கும் என்ற விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும், தொடட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சத்துருவின் போராட்டங்களை கர்த்தர் முறித்து போடுவீராக. தேவ வல்லமையினால ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற பிரிவினை ஆவிகள், பொல்லாத காரியங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை என் இயேசுவின் வல்லமை விடுதலையாக்கட்டும். வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும். நவமான பாஷையிலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ வல்லமை இடங்கொடுங்க.
கர்த்தர் உன் வீட்டிலே இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மகனே, திடன்கொள். உன் காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். விடுதலை தருகிறார். விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வீடுகளிலே பெரிய சந்தோஷத்தை இன்றைய தினத்திலிருந்து கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய தினத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை, சமாதானத்துக்கு உண்டான பெரிய காரியங்களை நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரிவினை ஆவிகள் புறப்படட்டும். ஹல்லேலூயா. சண்டைகள் புறப்படட்டும். வன்கணின் ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால அவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் கர்த்தர் விலைக்கு போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாதீங்க கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் தேவைகளை இன்றைக்கு சந்தித்தேன். என் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆம் செய்ய போகிறேன். நன்றி ராஜா, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும். மகிமை தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. குடும்பம் குடும்பமாய், பேர் பராய், தனித்தனியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஓ ரிபாது கபரரபா. மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் அநேக நாட்களாய் எனக்கு ஒரு காரியம் வேண்டும், கார் வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. சகோதரிய சகோதரிய, உனக்கு கார் நிறுத்துவதற்கு கூட இடம் இல்லை. ஆனால் ஏற்ற காலத்தில், ஏற்ற நாட்களில் கர்த்தர் ஒரு நிலையான வீட்டையும் அதில் வாசம் பண்ணுவதற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபினேசர், எபினேசர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ திடன்கொள். பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரேச்சல், திடப்படு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஒரு குடும்பம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. எனக்கு எப்பொழுது விடுதலை, எப்பொழுது எனக்கு சுகம், எப்பொழுது எனக்கு பலன், என் தேவைகள் எப்பொழுது சந்திக்கும் என்ற நோக்கத்தோடு கூட வந்திருக்கிற குடும்பமே, உன்னை கர்த்தர் இன்றைக்கு பார்த்தார். உன் தேவைகளை கர்த்தர் இன்றைய தினத்திலிருந்து அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபாது கபரரபா. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனே, நீ வார்த்தைகளினாலே வந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தேன். ஆம் தாப்பனே, வர தடைப்பட்ட குடும்பத்தாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷத்துமாய் தாப்பனே, இந்த சபையை நடத்துகிற போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய், பேர் பெறாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பலுகவும் பெருகவும், ஆம், இவருடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வாதித்து வர்த்திக்க பண்ணி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். மாத்திரமல்ல தாப்பனே, உமக்கு சித்தமானால், உம்முடைய வருகையின் தாமதிக்குமானால் நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.